கண்டங்களை தாண்டி கடல் அலைகளுக்குள் நீந்தி சென்னை கடலோரத்தை அடையும் இந்த ஆமைகள் எதிர்கொள்ளும் பெரும் உபாதைகளுக்கு சிகிச்சை தருவதை முழுநேர பணியாக செய்து வருகிறார் டாக்டர் சுப்ரஜா தாரணி. தற்சமயம் இவரிடம் 20க்கும் மேற்பட்ட ஆமைகள் சிகிச்சை பெற்று வருகின்றன. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷமாக மீன்பிடி முறையில் முக்கியமாக விசைப்படகு வலையில் மாட்டிட்டு மூச்சு திணறி நிறைய இனப்பெருக்க வயது அடைந்த ஆமைகள் இறந்துட்டுருக்கு. அதை கட்டாயமாக நம்ம கவனம் செலுத்தி அதை தடுக்கணும், குறைக்கணும். விபத்துக்குள்ளாகும் ஆமைகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு ஆமை முட்டைகளையும் பாதுகாத்து குஞ்சுகளை பாதுகாப்பாக கடலுக்குள் அனுப்பிவிடுகிறார். 1000 ஆமை குஞ்சுகள் கடலுக்கு போனால் ஒரு ஆமை குஞ்சு தான் இனப்பெருக்க வயசுக்கு வரும். மற்ற 999 ஆமை குஞ்சுகள் பெரிய மீன்கள், பாறை மீன்கள், சொரா மீன்கள் அவைக்கு உணவாகிறது. இயற்கையிலே அந்த மாதிரி தான் உருவாகியிருக்கு. முட்டையிலிருந்து வெளிவந்து தங்கள் முதல் பயணத்தை மேற்கொள்ளும் இந்த குஞ்சுகள் பருவம் அடையும் வரை உயிர் வாழ வாய்ப்பு கிடைக்குமேயாயின் நமது கடற்கரைக்கு மீண்டும் வருகை தரும் என்பது உறுதி. பிரியங்காவுடன் சேக்பரி, த்ரெட்பிக்ஸ் நியூஸ்.